இஸ்லாத்துல இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்றால் ஏன் விருப்பப்படி வணங்க கூடாது. 5 நேரம் தொழுகிறோம். யாருடைய விருப்பம்? உங்களுடைய விருப்பமா? தௌஹீத் ஜமாத்துடைய விருப்பமா? சுன்னி ஜமாத்துடைய விருப்பமா? உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்தாங்களே அவங்களுடைய விருப்பமா? நபி தோழர்களுடைய விருப்பமா? ஏன் இறை தூதருடைய விருப்பமா? கிடையவே கிடையாது. இறைவன் சொன்னான் 5 நேரம் தொழுது. அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஆத்து ஸகாத், ஜகாத்தை கொடுங்கள். படைச்சவன் சொன்னான் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் வணங்குங்கள் என்று இறைவன் சொன்னான். ருக்கு செய்றமே, சஜதா செய்றமே யார் கண்டுபிடிச்சது? இமாம் ஷாஃபி கண்டுபிடிச்சதா? இமாம் அபூ ஹனீஃபா கண்டுபிடிச்சதா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கண்டுபிடிச்சதா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கண்டுபிடிச்சதா? பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள், மேதைகள், அவுலியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள் என்று பேசுகிறார்களே அவங்க கண்டுபிடிச்சதா? யாரும் கண்டுபிடிக்கல. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வர்கஉ மஅராக்கியின், நீங்க ருக்கு செய்யுங்க, வஸ்ஜுது, நீங்க சஜதா செய்யுங்க. சத்திய கருத்துல அது இல்லையா? இறைவனை வணங்க வேண்டும் என்று வந்தால் நம்முடைய விருப்பத்திற்கு, ஆலிம்களுடைய விருப்பத்திற்கு, மார்க்கத்தை கற்று தெரிந்தவர்கள், ஜமாத் தலைவர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு இறைவனை வழிபாடு செய்வதற்கு இஸ்லாத்துல இடமே கிடையாது. எல்லா மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு அதுதான். எல்லாமே உங்க விருப்பம், ஏன் விருப்பம் கிடையாது. இறைவனுடைய விருப்பம். என்னை இப்படித்தான் வழிபாடு பண்ணணும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் சத்திய இந்த வேதத்துல குர்ஆன்ல என் கருத்தை மட்டும் பின்பற்றப்பா, என் கருத்து அல்லாத வேற எதையும் பின்பற்றாத. மனித கருத்தை மார்க்கமாக ஆக்கி நீ ஒரு இபாதத்தை, வணக்க வழிபாடை நீ செய்வாய் என்றால் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், அது நாளை மறுமையிலே நிராகரிக்கப்படும். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு தேவையான இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு அழகான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். சத்தியத்தை சொல், அதே நேரத்தில் உறுதியாக நில் என்ற இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் இன்றைய இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் வாழுகிறார்கள் என்பதனையும், எது சரி எது தவறு என்பதையெல்லாம் புரியாமல் அனைத்தும் சரிதான், அனைத்தும் சத்தியமான கொள்கைதான் என்ற நிலையில் வாழுகின்ற சூழல் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். எனவேதான் இஸ்லாமியர்களுக்கு விளக்க வேண்டிய, முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்றுதான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. சத்தியத்தை சொல் என்றால் முதலில் சத்தியம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள்ல ஏராளமான பிரிவுகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவையை சார்ந்தவர்களும், ஒவ்வொரு சித்தாந்தங்களை, கொள்கைகளை கொண்டவர்களும் அவரவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதுதான் சரி என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நாம் இறந்ததற்கு பின்னால் மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு இதுதான் சரியான வழி, இந்த வழியை விட்டு வேற வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக அது நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்றெல்லாம் ஒவ்வொரு பிரிவை சார்ந்தவர்களும், ஒவ்வொரு கொள்கையை சார்ந்தவர்களும் பேசி வருவதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாமியர்கள இவ்வளவு கொள்கை முரண்பட்டவர்கள் இருப்பதை பிற மத சகோதரர்களே சுட்டி காட்டுகின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்கிறீர்கள், திருமறை குர்ஆனை உங்களுடைய வேதம் என்று பேசுகிறீர்கள்,
முகமது நபியுடைய வழிகாட்டுதல் தான் உங்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியது என்றெல்லாம் பேசுகிறீர்கள். அப்படி என்றால் உங்களுக்கு மத்தியிலே இவ்வளவு பிரிவுகள் எதற்கு? கொள்கை முரண்பாடுகள் ஏன் வருகிறது? அத்தனை பேரும் ஒன்றுபட்டு இருக்கலாமே என்றெல்லாம் பல்வேறு பிற மத சகோதரர்கள் எல்லாம் நம்மை பார்த்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் இந்த தலைப்பு நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றும், எது சரி எது தப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வ கானூ ஷியன். தங்களுடைய மார்க்கங்களை, கொள்கைகளை, சித்தாந்தங்களை பல கூறுகளாக பிரித்தவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். வ கானூ ஷியன், அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் பல குழுக்களாக பிரிந்தும் இருக்கிறார்கள். ஒரே கொள்கை, ஒரே சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பிரித்து பல குழுக்களாக பிரிந்து இருக்கிறார்கள். குல்லு ஹஸ்பின் பிமா லதைஹும் ஃபரிஹூன். இப்படி பிரிந்து இருக்கக்கூடிய பல்வேறு கொள்கையை சார்ந்தவர்கள், பல்வேறு பிரிவை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவருமே தங்களிடத்தில் இருக்கக்கூடிய கொள்கைதான் நியாயம் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை படித்தீர்கள் என்றால் தற்கால சூழ்நிலையில் முஸ்லிம்களுடைய நிலையை இறைவன் அப்பட்டமாக குர்ஆனில் பேசுவது போன்று நம்மளுக்கு தோணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை, இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலையை இறைவன் போட்டு உடைக்கிறான் என்பது போன்றுதான் அந்த வசனத்தினுடைய கருத்து அமைந்திருக்கிறது. தங்களுடைய மார்க்கத்திலே பிளவுபட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துதான், தங்களுடைய கொள்கைதான் சிறந்தது என்றெல்லாம் பேசுகிறார்கள். அவர்கள் அவருடைய கொள்கை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்றெல்லாம் பேசுவார்கள் என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு நிலவக்கூடிய அனைத்தும் அப்படியே 100% பொருந்தி போவதை பார்க்கலாம். எப்படியெல்லாம் முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழுகிறார்கள். சில பேரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தர்கா வழிபாடு கூடும் என்று பேசுவார்கள், விவாதம் கூட நடத்துவார்கள். அங்கே சந்தனக்கூடு எடுக்கலாம், அதே போன்று மற்ற உருசுகளை எடுக்கலாம், அல்லது இது போன்ற மற்ற அனாச்சாரங்களை அல்லது தர்காவுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளை செய்யலாம் என்றெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள், பேசுகிறார்கள். இன்னொரு பக்கம் இன்னொரு பிரிவை முஸ்லிம்களை சார்ந்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் தர்காவுக்கு போய்விடாதீர்கள், அங்கு சந்தனக்கூடு எடுக்காதீர்கள், கொடியை நட்டாதீர்கள், அவுலியாக்கிடத்தில் உங்களுடைய நாட்டு திட்டங்களை நீங்கள் கேட்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் என்றால் கண்டிப்பாக மறுமையிலே இறைவனால் தண்டிக்கப்படுவீர்கள், நரகத்திற்கு செல்வீர்கள் என்று இன்னொரு பக்கம். தர்காவுக்கு போனால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும், தர்காவுக்கு போனீர்கள் என்றால் மறுமையிலே தோல்வி அடைய முடியும். முரண்பட்ட நிலை. அதே மாதிரி இன்னொரு கோணத்தை நீங்க பாருங்க, தாயத்து கட்டுங்கள், உங்களுக்கு நோய் நொடிகள் அனைத்துக்கும் அதுதான் தீர்வு. ஒரு குறிப்பிட்ட ஆலிமிடத்தில், ஒரு மத குரு இடத்தில் நீங்கள் சென்று ஓதி பாருங்கள், அவரிடத்தில் ஓதி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய நோய் நொடிகள் அனைத்தும் தீர்ந்து போய்விடும் இப்படின்னு ஒரு ஆள். அதுக்கு நேர் மாற்றமாக தாயத்தை கட்டாதீர்கள், அதை கெட்டக்கூடியவன் இணை என்ற அந்த பாவத்தை செய்து விடுகிறான், அவனுக்கு நரகம்தான் இறைவன் பரிசாக அளிப்பான். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனிடத்திலே மிகப்பெரிய பவர் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது இப்படி நீங்க நினைக்காதீங்க.
அப்படி நீங்க நினைப்பீர்கள் என்றால் ஒரு தனி மனிதனை கடவுளாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் என்ன ஆகும்? இப்படி தனி மனிதர்களை கடவுளாக நீங்கள் ஆக்கினீர்கள் என்றால் இதுவும் நரகத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் என்று நேர் முரணான கருத்து. தாயத்து கட்டலாம், தாயத்து கட்டக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஆலிமிடத்தில் ஓதி பார்க்கலாம், அப்படி ஓதி பார்த்தா தான் குணமாகும், இல்லை குணமாகாது, ஓதி பார்க்க கூடாது. இதே மாதிரி முரண்பாடு, இதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. நம்முடைய முஸ்லிம்களிடத்தில் ஷாஃபி என்றும் ஹனஃபி என்றும் மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும். ஒரு மனிதர் மதுஹபை பின்பற்றினால்தான், மதுஹபின் அடிப்படையில் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டால்தான் இறைவன் அந்த இபாதத்தையே ஏற்றுக்கொள்வான். இல்லை என்றால் அந்த இபாதத்தை இறைவனால் அங்கீகாரம் பெறாது. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பப்பட்டு ஒரு வணக்கத்தை நீங்க செய்து இருந்தாலும் அந்த வணக்கம் இறைவனிடத்தில் ஒரு நன்மையும் பெற்று தராது. எனவே நீங்கள் மதுஹபின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் இப்படின்னு ஒரு பிரச்சாரம். அதுக்கு நேர் மாற்றமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இல்லை இல்லை மதுஹபை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் அந்த நன்மைக்கு அந்த இபாதத்திற்கு ஒரு கூலியும் தர மாட்டான். நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. அந்த நன்மைகள் அனைத்தும் செல்லா காசாக ஆகிவிடும். எனவே இமாம்களை மதுஹபுகளை ஷாஃபி என்று ஹனஃபி என்று நீங்கள் பின்பற்றாதீர்கள் இப்படின்னு அதுக்கு நேர் மாற்றம். மதுஹபை பின்பற்றுங்கள், மதுஹபை பின்பற்றாதீர்கள். இப்படியே நீங்க வந்து ஒவ்வொன்றா பாருங்க. இன்னும் சில பேர் நபி தோழர்களை பின்பற்றினால் தான் நீங்க சொர்க்கம் போவீங்க, அவங்க தான் உண்மையான முஸ்லிம். உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடிய நபி தோழர்கள் அவங்க காட்டி தந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றுங்க. அதுக்கு நேர் மாற்றமா? இல்லை இல்லை, அவர்களும் மனிதர்கள் தான். நபி தோழர்கள் அவங்க சிறந்தவங்க, பெரிய தியாகங்களை செய்தவர்கள். ஆனால் மார்க்கத்திற்கு அங்கீகாரமாக, மார்க்கத்திற்கு ஒரு ஆதாரமாக அவருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டு முன்னோர்களை அல்லது நபி தோழர்களை நீங்கள் மார்க்க ஆதாரமாக ஏற்று பின்பற்றினீர்கள் என்றால் நரகத்தான் போவீங்க. சஹாபாக்களை பின்பற்றினால் சொர்க்கம், சஹாபாக்களை பின்பற்றினால் நரகம். இத மாதிரி முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கொள்கை முரண்பாடுகளை நீங்க பார்த்துக்கிட்டே போங்க. ஏதோ சின்ன சின்ன முரண்பாடு இல்லை, நேர் எதிரும் புதிருமான முரண்பாடு. கூடும் கூடாது, தர்கா கூடும் தர்கா கூடாது, தாயத்து கூடும் தாயத்து கூடாது, மதுஹப் கூடும் மதுஹப் கூடாது. இத மாதிரி நிறைய விஷயங்கள் இஸ்லாமிய சமூகத்து மத்தியில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர், அவர்களுக்கு பின்னால் எந்த தூதரும் வரமாட்டார்கள் இப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை இல்லை தற்காலத்துக்கும் தூதர்கள் வருவார்கள், தூதர்கள் வருகை என்பது அது நிற்கவே நிற்காது, நானும் ஒரு இறை தூதர் தான் என்று பேசுகின்ற கூட்டம். தூதர்கள் வரமாட்டார்கள், தூதர்கள் வருவார்கள், இப்படி முரண்பாடு. இப்படி ஒவ்வொன்றா நீங்க சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடு. ஆனால் அத்தனை பேர்களுமே ஒரே ஒரு விஷயத்துல ஒரே ஒரு கருத்தை சொல்வார்கள், நாங்கள் அத்தனை பேர்களுமே சொர்க்கம் போவோம். சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்கு தான் தர்காவுக்கு போக சொல்றோம், சொர்க்கம் போகணும் என்பதற்கு தான் நாங்கள் மதுஹபை பின்பற்ற சொல்றோம், சொர்க்கம் போகணும் என்பதற்கு தான் இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்கிறோம், சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்கு தான் நபி தோழர்களை பின்பற்றணுங்கிறோம். இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா தர்காவுக்கு போகாதீங்க, அப்பதான் சொர்க்கம் போவீங்க, மௌலிதுகளை ஓதாதீர்கள், அப்பதான் நீங்க சொர்க்கம் போவீங்க, தாயத்தை கட்டாதீர்கள், அப்பதான் சொர்க்கம் போவீங்க. இப்படி எல்லாருமே ஒரு கருத்தை சொல்கிறோம், எல்லாரும் சொர்க்கம் போகணும். இதுல கொஞ்சம் முஸ்லிம்கள் என்னப்பா இது, ஒன்னு கூடுங்கிறான், ஒருத்தன் கூடாதுங்கிறான், ஒருத்தன் இது ஆகுங்கிறான், இன்னொருத்தன் ஆகாதுங்கிறான். எவ்வளவு குழப்பம் இஸ்லாத்திலேயே, எவ்வளவு குழப்பம் அப்படின்னு நாம செய்யக்கூடிய குழப்பத்தை இஸ்லாத்தின் மேல பழியப்படக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது. முஸ்லிம்களை பாருங்கள், அவங்கள்ட்ட குழப்பம் இருக்குதுன்னா அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை தாண்டி இஸ்லாத்திலேயே இவ்வளவு பெரிய குழப்பம் இருக்கிறது அப்படின்னு சில பேர் இந்த குழப்பத்தையே தங்களுக்கு ஆதாரமா ஆக்கி பேசுகின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம்.
இப்ப முதல்ல சத்தியம்னா என்ன அப்படிங்கிறது, நீங்க எல்லா கருத்துக்களையும் விட்டு அது தௌஹீத் ஜமாத்துடைய கருத்தோ சுன்ன ஜமாத்துடைய கருத்தோ சலஃபுகள் என்று சொல்றாங்களே அவங்களுடைய கருத்தோ எல்லாருடைய கருத்தையும் தூக்கி வைத்துவிட்டு உண்மையிலேயே ஏக இறைவனை நாம நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இறைவன் எதை சத்தியம் என்று பேசுகிறான், எதை உண்மையான கொள்கை என்று பேசுகிறான் என்று நாம சிந்தித்தால்தான், அதன்பால் நாம சென்றால்தான் உண்மையான சத்தியத்தை முதல்ல அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை நாம் தெரிய வேண்டும் என்றால் நான் ஒரு சித்தாந்தத்தில் இருந்து கொண்டு இதுதான் சத்தியம் என்று தீர்மானிக்க கூடாது. என தவறு இழைச்சு விடுவோம். எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கொள்கையில இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அதுதான் சரின்னு படும். ஆனால் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எந்த கொள்கையில இல்லாம கொஞ்ச நேரத்திற்கு அவங்களுடைய சித்தாந்தத்தில் இருந்து முழுமையாக வெளியில வரணும். எந்த கொள்கையா இருந்தாலும் சரி, தர்கா வேண்டும் என்றாலும் தர்கா வேண்டாம் என்றாலும், மதுஹப் கூடும் என்றாலும் மதுஹப் கூடாது என்றாலும், எல்லா கொள்கையும் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு அதுக்கு பின்னால வரணும், யோசிக்கணும். தர்கா கூடும் என்று சொல்கிறார்களே அது என்ன சரியா, அது சத்திய கொள்கை தானா? தர்கா கூடாது என்கிறார்களே இது சரியா, இது சத்திய கொள்கை தானா? இப்படின்னு நாம முதல்ல ஆய்வு பண்ணணும். இந்த ஆய்வு பண்றதுக்கு முன்னாடி, நம்முடைய சிந்தனையை தெளிவுபடுத்துவதற்கு முன்னாடி, சத்தியம் என்பது எங்க இருந்து வரும், எங்க இருந்து வந்தால் அது சத்தியம், எங்க இருந்து வந்தால் அது பாத்தில் அசத்தியம், இத முதல்ல இதையும் தெரியணும். அப்ப சத்தியம் என்றால் எது அப்படிங்கறத நாம ஒரு முடிவுக்கு வரணும். இந்த முடிவுக்கு வருவதற்கு இஸ்லாம் அழகான ஒரு தீர்வையும் நமக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலையும் தந்திருக்கிறது. இப்ப முஸ்லிம்கள் இவ்வளவு பிரிவுகள் இருக்குது இல்ல, எல்லா பிரிவையும் நீங்க ஒன்னு சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு நேர்கோட்டில் எல்லாரும் வந்து நிற்பாங்க. ஒரே ஒரு கொள்கையில எல்லாரும் வந்து நிற்பாங்க. எந்த கொள்கையில? குர்ஆன் அது அல்லாஹ்வுடைய வேதம், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். இதுல முஸ்லிம்களுக்கு மத்தியில மாற்று கருத்து யாருமே இருக்காது. தர்கா வழிபாடு கூடும் என்று பேசுறாங்களே, குர்ஆன் வேண்டாம்னா சொல்றாங்க. மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்றாங்களே, அவங்க குர்ஆன் தேவையில்லைன்னா சொல்றாங்க. சஹாபாக்களை பின்பற்றணும் என்று சொல்றாங்களே, அவங்க குர்ஆன் வேண்டாம்னா சொல்றாங்க. நபிமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், இந்த காலத்துக்கு நபி உண்டு அப்படின்னு பேசுறாங்களே, அவங்களும் குர்ஆனை வேண்டாம்னு சொல்லல. எல்லாருமே குர்ஆனை அத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி என்றால் குர்ஆன் என்பது எதை சத்தியம் என்று சொல்கிறது, குர்ஆன் என்பது எதை அசத்தியம் என்று சொல்கிறது, இதை முதல்ல முடிவுக்கு வந்து விட்டாலேயே எது சத்தியம், எது சரி, எது தவறு, எது பொய், எது சரியானது லேசா முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். எத்தனையோ விவகாரங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அற்புதமான தீர்வை சொல்கிறது. அப்ப முஸ்லிம்கள் இவ்வளவு பிரிவு, இவ்வளவு குழப்பம், இவ்வளவு சித்தாந்தங்கள், இவ்வளவு கொள்கை முரண்பாடுகள் இருந்தால் இஸ்லாம் அதற்கு தீர்வு சொல்லாதா? கண்டிப்பாக இஸ்லாம் தீர்வு சொல்லும். எந்த அடிப்படையில் சொல்கிறது? எல்லாரும் குர்ஆனை பார்த்து விட்டோம் என்றால், எல்லோரும் குர்ஆனை படித்து விட்டோம் என்றால், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தின்பால் வந்து விட்டோம் என்றால் இந்த கொள்கை முரண்பாடு இருக்கவே இருக்காது. குர்ஆன் என்ன சொல்கிறது? சத்தியம் என்றால் நீங்க சொல்றது, நான் சொல்றது, மனிதர்களுடைய கருத்து என்பது அது சத்தியம் கிடையாது. ஒரு மார்க்க கருத்து என்றால் மனிதர்கள் கூறுகின்ற அந்த கருத்து என்பது அது சத்தியம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், குலில் ஹக்கு மிர் ரப்பிக், நபியே நீங்கள் சொல்லுங்கள், சத்தியம் என்றால் அது அல்லாஹ்ட்ட இருந்து வந்து இருக்கணும், அதுக்கு பேரு தான் சத்தியம். இது நான் சொல்லல. ஒரு சத்திய கொள்கை, நியாயமான கொள்கை, சரியான கொள்கை என்று நீங்கள் முடிவெடுப்பதாக இருந்தால் அந்த சத்தியம் என்பது யார்கிட்ட இருந்து வந்து? கடவுள்கிட்ட இருந்து
இருந்து வந்திருக்கணும். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தை வானத்தை பூமியை எல்லாவற்றையும் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் இருக்கிறானே, அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கொள்கை தான் சத்தியம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல் ஹக்கு மிர் ரப்பிக். பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான், சத்தியம் என்றாலேயே அல்லாஹ்ட்ட இருந்து வந்த ஒன்றுதான் சத்தியமாக இருக்கும். இன்னும் சில இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅக்கும் ரசூல் பில் ஹக்கு மிர் ரப்பிக்கும். மனிதர்களே, ஒட்டுமொத்த சமுதாயத்தை, அது ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாத்தையும் அல்லாஹ் கூப்பிடுறான். மனிதர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அவர் எதை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இறைவன் எதை சத்தியம் என்று சொல்கிறானோ, சத்தியத்திற்கு என்ன இலக்கணத்தை இறைவன் சொல்லுகிறானோ, அந்த சத்தியத்தை இறைவனிடமிருந்து உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். எல்லா மக்களையும் பார்த்து, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உங்களுடைய இறைவனிடமிருந்து அவன் தந்த அந்த சத்திய கருத்துக்களை, கொள்கைகளை, சித்தாந்தங்களை இந்த இறை தூதர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த வசனங்கள் எல்லாத்தையும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய மனதில் ஆழமாக நிறுத்தி பாருங்கள். சத்தியம் என்றால் அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கணும். அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய ஒன்றுதான் சத்தியமாக இருக்கும். ஏன், அதை தாண்டி இன்னொரு கொள்கை இருக்காது தானே. ஏன்னா இந்த மத நம்பிக்கை என்பது முஸ்லிம்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடவுளை நம்புவதுதான். கடவுள் ஒன்னை சரி என்று சொல்லிவிட்டார் என்றால் அதுதானே சரி, அதுக்கு மறுபேச்சு இருக்காது, வேற வார்த்தை சொல்லக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில் முதலில் நீங்கள் எதை தெரிய வேண்டும் என்றால், சத்தியம் என்றால் இறைவன்கிட்ட இருந்து வந்திருக்குதா, இதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலேயே இந்த கொள்கை பிரிவுகளில் இருந்து, முரண்பாடுகளில் இருந்து தெளிவான ஒரு பாதைக்கு வந்துடலாம். இதுதானே சத்தியம்ங்கிறான். என்கிட்ட இருந்து ஒரு கொள்கை, என்கிட்ட இருந்து ஒரு சித்தாந்தம், என்கிட்ட இருந்து ஒரு வகை செய்தி உங்களுக்கு வந்து விட்டது என்றால் அதை நீங்க பாருங்க. என்னென்ன இபாதத்துகள், என்னென்ன வணக்க வழிபாடுகள், கடவுளை அடைவதற்காக, கடவுளுடைய பிரியத்தை பெறுவதற்காக எதை எதை நீங்க செய்றீங்களோ அது சரியா என்று உரசி பார்ப்பதற்கு, அது சரியா என்பது சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த வேதத்தில் ஒரு வழி இவன் காட்டுகிறான். அந்த வழி என்பது சத்தியம். அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கணும். இறைவன்கிட்ட இருந்து வந்தால் அதுக்கு பேர் தான் சத்தியம். இறைவன் அல்லாத மனித கருத்துக்கள் எதுவுமே சத்தியம் கிடையாது, அவைகள் அனைத்தும் பாத்தில். குர்ஆன்ல இன்னொரு இடத்தில் அதை தெளிவாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ரப்புக்கும் அல் ஹக் ஃபமாதா பாதல் ஹக் இல்லல்லலால். அல்லாஹ்ட்ட இருந்து உங்கள்கிட்ட என்னென்ன வந்து இருக்கிறதோ, வஹியாக எது எல்லாம் வந்து இருக்கிறதோ அது மாத்திரம் தான் சத்தியம். ஃபமாதா பாததாலி, இதற்கு பின்னால், அதாவது சத்தியத்திற்கு பின்னால் எது எது மனித கருத்துக்களாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் அசத்தியம். சத்தியம் என்றால் அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கணும். அல்லாஹ்ட்ட இருந்து வராத மனித கருத்துக்களை மார்க்கமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்றால் இவைகள் அனைத்தும் பாத்தில், இவைகள் அனைத்தும் அசத்தியம். இதை நான் சொல்லல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இறை வேதம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அதனால இப்ப நம்ம ஒவ்வொன்றா நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இந்த சத்தியம் என்று இறைவன் எதை சொல்கிறானோ, ஒரே ஒரு ஹதீஸ் செய்தி, ஒரு குர்ஆன் ஃபுல்லா நீங்க படித்தாலே, ஃபுல்லாக ஆதாரம் படித்தாலும் ஒரு இடம், அப்ப எதுக்கு குழம்பு தர்கா வழிபாடு கூடு சத்திய கொள்கை என்றால், அப்ப அல்லாஹ் இந்த கொள்கையை நீங்கள் என்றால் சிந்தித்து பார்த்து பார்த்தீர்கள் என்றால் இருக்காது. நீங்க புரட்டி பாருங்க, தர்கா வழிபாடு பத்தி பேசல, ஆனால் தர்கா வழிபாடு குர்ஆன்ல ஏராளமான இருக்கிறது. எப்படி நல்லடியார்களை பத்தி இடங்கள்ல பேசுகிறான். நபி அவர்கள் உட்பட, ஆனால் அவர் உங்களுடைய கோருடைய நாட்ட தேட்டங்களை, முறையீடுகளை எதையும் அவர்களால் முடியாது. எத்தனை செய்திகள் இருக்கிறது. இன்னும்
நீங்கள் இறை தூதர் முன்பின்வர் இறைவனுடைய அன்பை பெருந்தாலும் நீங்களும் மஞ்சுளல சத்தியம், நீங்களும் மையத்து எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான் மையத்துன். வேற பள்ளி தண்ணி குடிக்கணும் வேற நீங்களும் மையத்து தான், அவர்களும் மையத்து தான். யார சொல்றான்? ரசூல்லா உட்பட இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் என்றால், இந்த மண்ணில் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரத்தில் மௌத் ஆகியே தீரணும். மரணம் அடையாத ஒரு ஆள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இப்படி என்று திருமறை குர்ஆனிலே இறைவன் இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் இறந்தவர்கள் அவங்க செவி ஏற்பாங்களா? அதையும் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல இறைவன் தெளிவுபடுத்துகிறான். லா யஸ்மஉ துஆவுக்கும் வலவு சமிஉ மஸ்தஜாபு லக்கும். இறந்த ஒரு நல்லடியார், அவரை கொண்டு போய் நீங்க அடக்கம் பண்ணிட்டீங்க. அடக்கம் பண்ணதற்கு பின்னாடி நீங்கள் வெளியே வருகின்ற அந்த நேரத்தில் அல்லது பல வருடங்களுக்கு பின்பு அந்த அடக்கம் செய்யப்பட்ட அவர்களிடத்தில் நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைத்தால், ஒரு பேச்சை நீங்கள் பேசினால், லா யஸ்மஉ துஆக்கும், உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்கவே இயலாது. யாராக இருந்தாலும், ஒரு இறை தூதராக இருந்தாலும் சரி, நாமளாக நல்லடியார்கள் என்று முடிவு செய்து அவுலியா என்று பேரு வைத்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய பேச்சை, நீங்கள் பேசுகின்ற அந்த கூற்றை லா யஸ்மஉ துஆக்கும், செவிதாழ்த்தி கேட்கவே முடியாது, காது கேட்காதுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு கூப்பாடு போடு, எவ்வளவு அழுது மன்றாடு, தர்கால போய் கட்டி பிடிச்சு நீ அழுவு, ஆனா உன் அழுகை சத்தம் அவருக்கு கேட்குமா? உன்னுடைய கூக்குரல் அவருக்கு கேட்குமா? உன்னுடைய பேச்சுக்கள், உன்னுடைய சிந்தனைகள் அவருக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலவு சமிஉ மஸ்தஜாபு லக்கும். ஒரு வாதத்திற்கு, ஒரு பேச்சுக்கு, இறந்து விட்ட அந்த பெரியார்கள், இறந்து விட்ட அந்த வலிமார்கள் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், ஒரு பேச்சுக்கு தான், ஒரு வாதத்துக்கு தான், அப்படியே வைத்துக் கொண்டாலும் அவர்களால் உங்களுக்கு எந்த பதிலையும் தர முடியாது, கேட்கவே முடியாது. ஒரு வாதத்திற்கு கேட்டார்கள் என்றாலும் உங்களுடைய பேச்சிற்கு அவர்களால் பதில் தர முடியாது. இது குர்ஆனுடைய வசனம், சத்திய கருத்து, ஏக இறைவன் குர்ஆன்ல சொல்லுகின்ற வார்த்தைகள். இதோடு இறைவன் நிப்பாட்டல, வேறு சில இடங்கள்ல இதை இன்னும் தெளிவுபடுத்துகிறான். ஒரு சமயம் நீங்க அவுலியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள் இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படி நீங்க நம்புறீர்களா? உங்களுடைய பேச்சுக்களை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ ஒன்று செய்யுங்க. இறைவன் சவால் விடுகிறான், நம்ம சவால் விடல, நம்முடைய கருத்தும் கிடையாது, சத்திய கருத்து. அப்ப இறைவன் அதுல கேட்கிறான், அம்லஹும் ஐதீஹிம் யப்துஷூன பிஹா, நீங்கள் யாரை அவுலியா என்றும் மகான் என்றும் நாதாக்கள் என்றும் வலிமார்கள் என்றும் உங்களுடைய நாட்ட திட்டங்களை அவர்கள் கேட்பார்கள் என்றும் மறுமையில் உங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள் என்றும் எந்த அவுலியாவை நீங்கள் மதிக்கிறீர்களோ அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய கைகள் உண்டா?
அல்லாஹ் கேட்கிறான், நீ ஒரு தர்காவுக்கு போ, அந்த தர்கால போய் அந்த அவுலியாட்ட நீ கேளு, அவுலியாவே உங்களுக்கு பிடிக்கின்ற கை உண்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கையை கொடுத்தீங்கன்னா அந்த அவுலியா நமக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமாக அவருடைய கையை நீட்டணும். அதுதான் அல்லாஹ் கேட்கிறான். சாதாரணமா ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம சந்தித்தா கை கொடுக்கிறோம்ல, சேக்கன் கொடுக்கிறோம்ல, அவரும் கை கொடுப்பாரா இல்லையா? ரெண்டு பேரும் கைகளை குலுக்கிக் கொள்றோமா இல்லையா? இதே மாதிரி அவர்களுக்கு நீங்கள் கையை கொடுத்தால் அவங்க அப்படியே சேக்கன் பண்றாங்களா? கைகளை குலுக்குகிறார்களா? இறைவன் கேட்கிறான், எப்ப மகானுங்கிற, அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிற, நம்ம பேச்சுக்களை எல்லாம் கேட்கிறாருங்கிற, கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறாருங்கிற, அப்ப நீ போய் சேக்கன் கொடு, கை கொடு. கை கொடுத்தால் அவர் பதிலுக்கு கை கொடுப்பாரா? அடுத்த அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுக்கு கால்கள் இருக்கிறதா? அம்லஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா. கால்கள் என்றால் சும்மா டோப்பா கால் இல்ல, நடக்கக்கூடிய கால்கள். அல்லாஹ் அப்படியே சொல்கிறான், நடக்கக்கூடிய கால்கள் அவர்களுக்கு உண்டா? காட்டு. நீ அவுலியாங்கிற, நாதாங்கிற, மகானுங்கிற, எல்லா விதமான ஆற்றலும் அவர்களுக்கு இருக்குதுங்கிற, மற்ற ஆற்றல் இருக்குதோ இல்லையோ, ஆனா நடக்கக்கூடிய சக்தியாவது இருக்குதா? அவர் எஞ்சி நடக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் நடக்கட்டும், ஒரு 4 நிமிஷம் நடக்கட்டும், ஏன் ஒரு 2 ஸ்டெப்பா நடக்கட்டுமே. அப்ப பிடிக்கக்கூடிய கைகள் இல்லை, நடக்கக்கூடிய கால்கள் இல்லை. இப்படி இருக்கும்போது அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் இறக்கவே இல்லை, நம்முடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்கிறார். இப்படின்னு சொன்னால் இது சத்தியமா அசத்தியமா? முஸ்லிம்கள் முடிவெடுக்கலாமே. இறைவன் பேசுகின்ற இந்த வார்த்தைகள், குர்ஆனில் இறைவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எது சத்தியம்? தர்கா வழிபாடு கூடும், அவுலியாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நீங்கள் பேசுவது சத்தியம் என்றால் குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. ஆனா நாம் படிக்கக்கூடிய இது போன்ற வசனங்கள் எல்லாமே இதற்கு நேர் எதிர்மறையாக இருக்கிறது. இல்லப்பா, அந்த மாதிரி ஒரு கருத்தும் இல்லை, அது மாதிரி எதுவுமே இல்லை, அதையெல்லாம் மறுக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் நான் உதாரணத்துக்கு உங்களுடைய சிந்தனைக்கு தான் 1-2 செய்திகளை சொல்லுகிறேன். இதை மாதிரி நீங்க குர்ஆனை படிச்சீங்கன்னா தர்கா வழிபாடு அது சம்பந்தமான எல்லா விஷயத்திற்கும் மரணாடி கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கும். அடுத்து நீங்க மதுஹபை நீங்க எடுத்து பாருங்க. இந்த மதுஹபுகள் அது ஷாஃபியா இருக்கட்டும், ஹனஃபியா இருக்கட்டும், பெரிய பெரிய இமாம்கள் உருவாக்குனதோ உருவாக்காம விட்டுவிட்டதோ எதுவாக இருக்கட்டும், இந்த மதுஹபுகளை பின்பற்றினால்தான் சொர்க்கம் போகணும் அப்படி நீங்க சொல்றீங்களே, இதுக்கு குர்ஆன்ல இருந்து எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? குர்ஆன் ஹதீஸ சத்திய கருத்துல இருந்து அங்க இருந்து நீங்க பாருங்க. ஒண்ணு வேண்டாம், நீங்க எளிமையாக சிந்திப்பதற்கு, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரிந்தாலும் ஓத தெரியாம இருந்தாலும் எளிமையாக சிந்திப்பதற்கு நிறைய இடங்கள்ல ஷாஃபி மذஹப், ஹனஃபி மذஹப் இப்படின்னு வச்சிருக்கிறோமா இல்லையா? ஒரே ஒரு இடத்துல குர்ஆன்ல ஷாஃபி மذஹப்னு ஒண்ணு இருக்கா? கொஞ்சம் நீங்க யோசிச்சு, ரொம்ப யோசிக்கணும் வேண்டாம். ஷாஃபி மذஹப் அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? மذஹப் ஹனஃபி, ஹனஃபி மذஹப் இப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது அந்த கருத்தை தருகின்ற வார்த்தைகள் குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கா? இன்னும் சொல்ல போனால் இமாம் ஷாஃபி அவங்களுடைய ஒரிஜினல் பேரு முகமது இப்னு இத்ரீஸ். முகமது இப்னு இத்ரீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் உண்டா குர்ஆன்ல? முகமதுன்னு ரசூலாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், இத்ரீஸ் என்று ஒரு நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஷாஃபி இமாமை பற்றி குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? அபு ஹனீஃபா இமாமை பற்றி குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? அப்ப இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக ஷாஃபி மذஹப், ஹனஃபி மذஹப் பிரிந்து கிடக்கிறோமே, இந்த சத்தியத்துல நீங்க உரசி பாருங்க, இந்த சத்தியத்தோடு நீங்க ஒத்து பாருங்க. மذஹப் என்ற இந்த விஷயங்கள், மذஹப் என்ற இந்த கருத்துக்கள், அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்ற எந்த விஷயமும் குர்ஆன்ல இல்லையே. அதோடு அதுக்கு நேர் மாற்றமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நீங்கள் வஹி மட்டும் பின்பற்றுங்கள். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும். உங்களுடைய இறைவன்கிட்ட இருந்து உங்களுக்கு எது வஹியாக இறக்கி அருளப்பட்டு இருக்கிறதோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். வஹியை மட்டும் பின்பற்றுங்க. சத்திய கொள்கையை மாத்திரம் வணக்க வழிபாடுகளுக்கு ஆதாரமாக நீங்க எடுங்க. தொழணுமா? சத்திய கருத்துல எப்படி தொழணும்னு இருக்குதோ அப்படி தொழுவுங்க. நோன்பு வைக்கணுமா? வஹியில எப்படி இருக்கிறதோ அப்படி நீங்க நோன்பு
தொழுவைங்க, தான தர்மங்கள், ஜக்காத்துகள், இது போன்ற வேற இபாதத்துகள் நீங்க செய்யணுமா, வஹீல எப்படி இருக்கிறதோ அப்படி நீங்க செய்யுங்க இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, வஹி அல்லாத வேற யாரையும் வேற எவரையும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், நேசர்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டு விடாதீர்கள். எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான் நீங்க பாருங்க. அதாவது இவ்வளவு தெளிவாக சத்திய கருத்து இருந்தும் கூட நம்மளை எவ்வளவு குழப்பம் பண்ணிருக்காங்க பாருங்களேன். மதுஹபை பின்பற்று, ஷாஃபியை பின்பற்று, ஹனஃபியை பின்பற்று, இல்லைன்னா நீ நாசமா போயிருவ. எங்கப்பா இருக்குது ஷாஃபி என்றும் ஹனஃபி என்றும் மாலிகி என்றும் ஹம்பலி என்றும் ஔசாஇ என்றும் சௌரி என்றும்? நமக்கு தெரிஞ்சதான் ஷாஃபி ஹனஃபி, நம்ம பகுதியில் அதுதான். ஆனா நீங்க வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னா மதுஹபுடைய பட்டியல் நாள்ல நிக்காது, அது போய்கிட்டே இருக்கும். ஏகப்பட்ட மதுஹப் பிரிவுகள் வைத்திருக்கிறார்கள். இபாதி என்று ஒரு மதுஹப். இப்பவும் நீங்க ஓமன் நாடு, மஸ்கட் மண்டலம், ஓமன் நாடுகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க ஷாஃபியும் இல்ல, ஹனஃபியும் இல்ல, ஹம்பலியும் இல்ல, மாலிக்கும் இல்ல, இபாதி அப்படிங்க கூடிய இன்னொரு மதுஹப். இப்படி வச்சிருக்கிறாங்களே ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு மதுஹப். எல்லா மதுஹப்பையும் சேர்த்து சொல்லுகிறேன். எந்த மதுஹபா இருந்தாலும் அதற்கு சத்தியத்தில் ஆதாரம் உண்டா, குர்ஆன்ல ஆதாரம் உண்டா? ஒரு இடத்திலேயே அந்த ஆதாரத்தை நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு நேர் ஆதாரம் மனித கருத்து மார்க்கமாகாது. மனித கருத்தை மார்க்கமாக நீங்கள் ஆக்காதீர்கள். நீங்கள் சத்தியம் என்று சொன்னால் ஏன்ட்ட நீங்க வாங்க. எவ்வளவு அழகாக சொல்கிறான். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. அவங்க அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை அவங்க அமைத்துக் கொள்வார்கள். அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இஸ்லாத்திற்கும் இன்னபிற மத வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. முஸ்லிம்கள் யாரும் அதை சிந்திக்கிறதே இல்லை. மிகப்பெரிய வேறுபாடு. என்ன வேறுபாடு என்று தெரியுமா? இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இறைவனை வணங்குவதாக இருந்தால் இறைவன் சொன்ன அடிப்படையில் வணங்கணும். ஏன் விருப்பத்துக்கு வணங்கக்கூடாது, உங்க விருப்பத்துக்கு வணங்கக்கூடாது, அவருடைய விருப்பத்துக்கு வணங்கக்கூடாது. கடவுள் எப்படி நம்மை வணங்க சொன்னார்களோ அப்படித்தான் வணங்கணும். மற்ற மற்ற மதங்கள்ல அது இருக்காது. ஒருவர் ஒரு கடவுளை வழிபாடு செய்கிறார் என்றால் அவருடைய விருப்பத்துக்கு கடவுளை வழிபாடு செய்யலாம், அது அவங்களுடைய மத சித்தாந்தம். ஆனா நம்முடைய மார்க்கத்தில், இஸ்லாத்தில் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்றால் ஏன் விருப்பப்படி வணங்கக்கூடாது. 5 நேரம் தொழுகிறோம், யாருடைய விருப்பம்? உங்களுடைய விருப்பமா? தௌஹீத் ஜமாத்துடைய விருப்பமா? சுன்னத் ஜமாத்துடைய விருப்பமா? உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்தார்களே அவங்களுடைய விருப்பமா? நபி தோழர்களுடைய விருப்பமா? ஏன் இறை தூதருடைய விருப்பமா? கிடையவே கிடையாது. இறைவன் சொன்னான் 5 நேரம் தொழுகை, அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், வ ஆத்து ஸக்கா, ஜகாத்தை கொடுங்கள். படைச்சவன் சொன்னான் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் வணங்குங்கள் என்று இறைவன் சொன்னான். ருக்கு செய்யறமே, சஜதா செய்யறமே, யார் கண்டுபிடிச்சது? இமாம் ஷாஃபி கண்டுபிடிச்சதா? இமாம் அபூ ஹனீஃபா கண்டுபிடிச்சதா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கண்டுபிடிச்சதா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கண்டுபிடிச்சதா? பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள், மேதைகள், அவுலியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள் என்று பேசுகிறார்களே அவங்க கண்டுபிடிச்சதா? யாரும் கண்டுபிடிக்கல. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வர்கஉ மஅராக்கியின், நீங்க ருக்கு செய்யுங்க, வஸ்ஜுது, நீங்க சஜதா செய்யுங்க. சத்திய கருத்தில் அது இல்லையா? அப்ப அதனால இபாதத்து என்று வந்தால், இறைவனை வணங்க வேண்டும் என்று வந்தால் நம்முடைய விருப்பத்திற்கு, ஆலிம்களுடைய விருப்பத்திற்கு, மார்க்கத்தை கற்று தெரிந்தவர்கள், ஜமாத் தலைவர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு இறைவனை வழிபாடு செய்வதற்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. எல்லா மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு அதுதான். நீங்க ருக்கு செய்வதாக இருந்தால், சஜதா செய்வதாக இருந்தால், நிலையில இப்படி கைகட்டி நிற்பதாக இருந்தால், ருக்குல சஜதாவுல சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அலா என்ற அந்த திக்ரை ஓதுவதாக இருந்தால் எல்லாமே உங்க விருப்பம், ஏன் விருப்பம் கிடையாது, இறைவனுடைய விருப்பம்.
என்னை இப்படித்தான் வழிபாடு பண்ணணும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் சத்திய இந்த வேதத்தில் குர்ஆன்ல என் கருத்தை மட்டும் பின்பற்றப்பா, என் கருத்து அல்லாத வேற எதையும் பின்பற்றாத. அதையும் தாண்டி மனித கருத்தை மார்க்கமாக ஆக்கி நீ ஒரு இபாதத்தை வணக்க வழிபாடு நீ செய்வாய் என்றால் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், அது நாளை மறுமையிலே நிராகரிக்கப்படும். நாம வஹீல சொல்லாத, நாம காட்டி தராத, நாம ஏவாத ஒன்றை நீனாக உருவாக்கி கொண்டால், ஒரு வணக்கத்தை நீனாக முடிவு செய்து கொண்டால், அந்த வணக்கம் என்பது இறைவனாகிய என்னிடத்தில் அது வணக்கமாக கணிக்கப்படாது, அது மார்க்கமாக கணிக்கப்படாது, தூக்கி எறியப்படும். எவ்வளவு தெளிவாக இறைவன் பேசுகிறான், இறை தூதர் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்ம காது கொள்ளலையா? சத்திய கருத்து என்று தெரிவதற்கு இது எல்லாம் ஒரு அளவுகோலாக புரியலையா? அப்ப தர்கா வழிபாடு கூடும் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை, சத்தியத்தில் ஆதாரம் இல்லை. கூடாது என்று சொல்வதற்கு ஏராளமான ஆதாரம் இருக்கிறது. மதுஹப் கருத்துக்கள் கூடும் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை, கூடாது என்று பேசுவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி நவீன சலஃபுகள் இப்ப என்ன செய்யறாங்க? சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும், அதுதான் சத்தியம். சஹாபாக்களை பின்பற்றவில்லை என்றால், மார்க்கத்திற்கு அவர்களை ஆதாரமாக பிடிக்கவில்லை என்றால் நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. இப்படி எல்லாம் பயம் காட்டுதாங்களா இல்லையா? சரி, அதுக்கு அது காட்டு, குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டு. நபியுடைய காலகட்டத்தில் நபி தோழர்கள் வாழ்ந்தார்கள், அப்பதான் வஹீயும் வந்தது. அப்ப நபி தோழர்கள் வாழ்கின்ற அந்த காலகட்டத்தில் எங்கேயாவது அபூபக்கரை பின்பற்றுங்கள், உமரை பின்பற்றுங்கள், உஸ்மானை பின்பற்றுங்கள், அலியை பின்பற்றுங்கள், அபூதரை பின்பற்றுங்கள், எங்க? ஒரே ஒரு இடத்துல தான் நபி தோழருடைய பேர் வரும். குர்ஆனை நீங்க புரட்டி பார்த்தீர்கள் என்றால் ஸைதை பற்றி வரும். அது எதுக்கு வருது? பின்பற்றுங்கள் என்றா? ஸைது என்ற ஒரு நபி தோழரை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு நபி தோழரை பேரை குறிப்பிட்டு சொல்லுகிறான். அந்த பேரை குறிப்பிட்டு சொல்வதற்கு உண்டான காரணமே ஸைதை நீங்க பின்பற்றுங்க, நபி தோழரை அதுக்கு கூட கிடையாது. அவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாரு, அந்த பெண்ணை அவர் தலாக்கு விட்டுட்டாரு. அதற்கு பின்னால அந்த ஸைது தலாக்கு விடப்பட்ட அந்த பெண்ணை நபியே நீங்கள் கட்டுங்கங்கறான், நீங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கிடுங்கங்கறான். இதுக்கு தான் ஸைது என்ற அந்த நபி தோழருடைய பேரை அல்லாஹ் சொல்றான். பின்பற்றணுங்கிறதுக்கு குர்ஆன்ல எங்கயா இருக்குதா? ஒரே ஒரு இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரை கூட சொல்லல, சாஹிப்ங்கற வார்த்தையை பயன்படுத்துவான் குர்ஆன்ல. சாஹிப் நபியே உங்களுடைய தோழர் அப்படிமா. ஆனால் அந்த இடத்துல சாஹிப் என்றால் தோழர் என்றால் அபூபக்கரை தான் குறிக்கிறது, அபூபக்கர் என்ற பேர் கூட கிடையாது. குர்ஆன் ஃபுல்லா நீங்க புரட்டி பாருங்க, குர்ஆன்ல எந்த இடத்திலேயாவது இந்த நபி தோழரை நீங்க பின்பற்றுங்க, ஒட்டுமொத்த நபி தோழர்களை பின்பற்றுங்க, அல்லது பாதி நபி தோழர்களை பின்பற்றுங்க, எங்கேயாவது இருக்கா? ஆனா இன்னைக்கு நவீன சலஃபுகள் என்ன பேசுறாங்க? இல்ல இல்ல நீங்க பின்பற்றலன்னா நரகத்துக்கு போயிருவீங்க. அதுவும் குறிப்பா நம்மள தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துக்காரங்களை தான் திரும்ப திரும்ப அவங்க பேசுறாங்க. எங்கப்பா இருக்குது ஆதாரம்? குர்ஆன்ல இருந்து காட்டுங்கப்பா, நபி வழியில இருந்து நீங்க காட்டுங்கப்பா. அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த சலஃபுகள் அங்கங்க இருக்கிறாங்க. ஜாக்கி என்ற பேர்ல இருப்பாங்க, ஜமியத் அஹ்லுல் ஹதீஸ் என்ற பேர்ல இருப்பாங்க, அல்ல வேற வேற பேர்கள்ல இருப்பாங்க, சில பேர் பேரே இல்லாம கூட இருப்பாங்க. எத்தனை பேர்னாலும் நீங்க இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த கொள்கை குர்ஆன்ல எங்க இருக்குது? சத்திய கருத்துல எங்க இருக்குது? இருந்ததை நாங்க பின்பற்றிட்டு போறோம். என்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன சண்டையா? என்ன அவருக்கும் எங்களுக்கு ஏதாவது பிடிக்காத கருத்தா? அவரை நாங்களும் மதிக்கிறோம். நபி தோழர்கள் மிகச் சிறந்தவர்கள், மார்க்கத்தை தங்களுடைய உயிரை விட மேலாக மதித்தவர்கள், இறைவனுக்காக இறை தூதருக்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள். அதுல என்ன எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. திருமறை குர்ஆன்ல அவர்களை பாராட்டி பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. இறைவன் அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவர்களும் இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஏராளமான வசனங்கள். இதுல என்ன எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மார்க்கத்துக்கு அத்தாட்டியா? மார்க்கத்துக்கு அத்தாட்டியா? அதுதான் நம்ம கேட்கிறோம். மார்க்கத்துக்கு அத்தாட்டி குர்ஆனா, மார்க்கத்துக்கு அத்தாட்டி வஹீ செய்தியா, அல்லது மனித கருத்தா? எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தானே. அபூபக்கர் ரலியல்லாஹு
தலானு அவங்க என்ன மனித என்ற இனத்தை விட்டு வேற இனமா? அவங்களும் மனிதர் தானே. அவங்க நல்ல கருத்தை சொன்னாலும் தவறான கருத்தை சொன்னாலும் அவங்களும் மனுஷன் தானே. அப்ப இது எப்படி மார்க்கமாக ஆகும்? வழியை பின்பற்ற சொல்லுங்க, இறை வேதத்தை பின்பற்ற சொல்லுங்க, அது சரி. ஒரு நபித்தோழரை பின்பற்றுங்கள் என்று சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? ஆதாரம் இல்லைங்கிறது ஒரு பக்கம். இப்ப நாம சொன்ன மாதிரி நிறைய அமைப்புகள் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆளை பார்த்தா ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு ஆளை பார்த்தா அதுக்கு நேர் முரணா சொல்லுவார். எப்படி? ஒரு ஆள் சொல்லுவார், நபி தோழர்களை நீங்க பின்பற்றணும், அது ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன ஒரே கருத்தா இருந்தாலும் அதை பின்பற்றுங்க அப்படிம்பார். இன்னொரு சலஃப் வருவார், நவீன சலஃப், அவர் வருவார், அப்படி கிடையாது, நபி தோழர்கள் இஜ்மாஉ ஸஹாபா, ஒட்டுமொத்த நபி தோழர்களும் எந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்களோ அதை தான் பின்பற்றணும் அப்படிம்பார். ரெண்டு பேருமே எதுல இருக்கிறாங்க? சஹாபாக்களை பின்பற்றணும் அப்படிங்கிற கொள்கையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்கள்ல ஒரு ஆள் சொல்வாரு, ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொன்னால் பின்பற்றுங்க. இன்னொரு ஆள் சொல்வாரு, இல்ல இல்ல அப்படி கிடையாது, ஒரே ஒரு நபி தோழர் சொன்னாலும் பின்பற்றணும் அப்படிம்பார். இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? சில பேர் நாங்களும் சலஃபு தான் அப்படிம்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டா நாங்க எங்கெங்க சஹாபாக்களை பின்பற்றோம்னு சொன்னோம்? சொல்லவே இல்லையே. அப்ப என்னப்பா சலஃபு சலஃபுன்னு பேர் வச்சிருக்கிறிய? என்னப்பா? சஹாபாக்கள் ஒரு ஆயத்தை ஒரு ஹதீஸை எப்படி புரிந்தார்களோ அப்படியே புரியணும், பின்பற்ற நாங்க சொல்லவே இல்லையே. எப்ப இவங்க முகம் இருக்குது, இந்த தர்கா வழிபாடு சொல்லக்கூடியவங்க முகத்தையாவது ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டு இருக்கிறாங்கன்னா சொல்லிடலாம். எப்ப தர்கா வழிபாடு கூடும் அப்படின்னு கொள்கையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். மதுஹப்வாதிகளை எடுத்துக்கிட்டீங்க வச்சீங்கன்னா நாங்க மதுஹப்பை பின்பற்றுதோம் அப்படின்னு ஒரு கோஷ்டியில ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நவீன சலஃப் இருக்கிறாங்களா இல்லையா, எல்லா இடத்திலையும் தௌஹீதுங்கிற போர்வையில ஏக குழப்பம். ஒரு ஆள்கிட்டையாவது உருப்படியான கொள்கை இல்லை. ஒரே ஒரு சித்தாந்தத்தை சொல்லணும் பேசணும் நினைக்கக்கூடியவங்கள்ட்ட ஏகப்பட்ட முரண்பாடு. அதைத்தான் நாங்க தோல் உரிச்சு காட்டிட்டே இருக்கிறோம் எல்லா இடத்திலையும். நீ எந்த சலஃபாயிரு, எங்கள்கிட்ட வா, நேருக்கு நேரா வந்து பேசு. அது என்ன சஹாபாக்கள் சொன்னால் ஆதாரம், அதுதான் வஹி அப்படிங்கிறீங்களே, அல்லது அவங்க சொல்றதான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம், இல்லைன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு தௌஹீதுங்கிற போர்வையில நீங்க ஏமாத்துறீங்களே. வாங்க எங்க முன்னால வாங்க அப்படின்னா ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஃபேஸ்புக், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப், அல்லனா லைவ்ல எதையாவது பேசிட்டு போறது, அல்லது அவங்க வர்க்கத்துல பேசுறது. ஏன் எங்க முன்னால வந்து பேசுங்க. சஹாபாக்களை பின்பற்றுவதுதான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் என்று எங்கள்கிட்ட நேருக்கு நேரம் வந்து பேசுங்க. ஜாக்குங்கிற பேர்ல இன்னைக்கும் இருக்கிறீங்கல்ல, ஏன் பேசக்கூடாது? மார்க்க கருத்து தானே. மார்க்க யாரு தப்பான கொள்கையில இருக்கிறாங்களோ அவங்க திருந்தி வாழ்வதற்கு தானே விவாதமே, பேச்சுவார்த்தையே அதுக்கு தானே. வாங்க அப்படின்னா ஒன்னு துட்டக்காரன் ஓடுது, இன்னொன்னு துணியக்காரன் ஓடுது. பேச வர மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆள் பேச வர மாட்டேங்கிறாங்க. இப்ப வாங்கப்பா. இதுல என்ன ஒரு வேடிக்கை, பொதுமக்களுக்கு யார் தௌஹீத்வாதின்னு தெரியல. ஏன் அவனும் தர்கா வேண்டாம்மா, யார் இந்த சலஃபு நவீன சலஃபுகள் தர்கா கூடாதுமா, நம்மளும் கூடாதுமா. இத புரியாம சில பேர் அவனும் தௌஹீத்வாதி தானே இவனும் தௌஹீத்வாதி தானே. ஏன்னா இது என்ன தௌஹீது? மனிதர்களை பின்பற்ற வேண்டும், மனித கருத்தெல்லாம் மார்க்க கருத்து இப்படின்னு பேசுவது அது எப்படி வந்து சரியான ஒரு தௌஹீதா இருக்க முடியும்? இறைவனுடைய கருத்து தான் மார்க்க கருத்து என்று பேசுவதும் மனிதருடைய கருத்து தான் மார்க்க கருத்து என்று பேசுவதும் நேர் முரண்பாடு இல்லையா? அதனால இது தௌஹீதுங்கிற போர்வையில இது வச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நாங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டே வரோம். இந்த நவீன சலஃப் இருக்கிறாங்களா இல்லையா, கொள்கையில முரண்பாடு இருக்கும். சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, ஒரு நபி தோழரை பின்பற்றணும், ஒரு நபி தோழரை பின்பற்றக்கூடாது, சூனியம் இருக்கு, சூனிய பாதிப்பு இருக்குது, இல்ல சூனியம் பாதிப்பு இல்ல, சூனியம் வைத்தால் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது, இப்படின்னு அவங்களுடைய உளறல்கள் இருக்கா இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு முரண்பாடுகள் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னே உள்ள மட்டும் ஒற்றுமையா இருப்பாங்க. எதுல தெரியுமா? இந்த விருந்துல கலந்து கொள்றதுல. சரியான விருந்தா தப்பான விருந்தா அப்படின்னு பார்க்கறதே கிடையாது. சோத்து விஷயத்துல மட்டும், சாப்பாடு விஷயத்துல மட்டும் எல்லாத்துக்கும் போறான். அது எந்த விருந்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இளவு வீடா இருந்தாலும் சரிதான், கல்யாண வீடா இருந்தாலும் சரிதான்.
அது மார்க்கத்துக்கு உட்பட்ட நிகழ்வா இருந்தாலும் சரி, மார்க்கம் அங்கீகரிக்காத நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, சோத்த தாடா. எங்க ஊர்ல என்ன இவன் தௌஹீதுங்கிற பேர்ல அடிக்கக்கூடிய கொட்டத்தை பார்த்து நிறைய பேர் விரண்டு வர்றான். தௌஹீதே வேண்டாம். என்னடா வரதட்சணை கல்யாணத்துல போய் சாப்பிடுறான், பாத்தியா ஓதுனாலும் போய் சாப்பிடுறான், மோலுது ஓதுனாலும் சாப்பிடுறான், பொன் வீட்டு விருந்தா நான் நின்று நடத்துறேன் அப்படின்னு அதுலயும் போறான். இதுல மட்டும் கரெக்டா ஒன்றுபட்டு இருக்கிறாங்க எல்லா சலப்புகளும். இதுல அவங்களுக்கு மத்தியில மாற்று கருத்தே இல்லை. ஆனா கொண்ட கொள்கை இருக்கா இல்லையா, நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கை, அதுல மட்டும் ஏகப்பட்ட முரண்பாடு. பேச்சில மட்டும் நாங்க எல்லாரும் சலப்பு, நாங்க எல்லாரும் சலப்பு. அதுதான் சொல்றேன், நீ வா, நீ எந்த சலப்புன்னு முதல்ல எங்கிட்ட சொல்லு. அப்பாவி மக்களை குழப்பாது. தௌஹீது என்கிற பேர்ல மற்ற மக்களை நீ நாசமான வழிக்கு நீ அழைக்காத. எங்கள்கிட்ட வந்து நேரடியா பேசு. இப்பவும் பகிரங்கமா அழைப்பு விடுக்கத்தான் செய்கிறோம். அற்புதமான முறையில, அழகான முறையில விவாதம் பண்ணுவோம். மக்களுக்கு மத்தியில நீ சொல்றது சரி என்றால் அது போகட்டும், நாங்க சொல்றது சரி, நாங்க சொல்றது சத்தியம் என்றால் அது மக்கள் பின்பற்றிட்டு போகட்டும், குழப்ப வேண்டாம். இவ்வளவும் சொல்றோம். ஆனா காது கொடுத்து கேட்கிறதே இல்லை. கேட்பாங்க சில பேர், விவாதத்துக்கு வர மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். அதனால நமக்கு உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க குழம்ப தேவையில்லை. எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்னு சொல்லும் போது குழம்புலாம் தேவையில்லை. உரசி பாருங்க. சஹாபாக்களை பின்பற்றணும் அப்படின்னு நீ சொல்றியா, இன்னும் இருக்குது சத்தியம், அல்லாஹ்ட்ட இருந்து வர்றதானே சத்தியம். எங்கேயாவது அல்லாஹ் நபி தோழர்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறானா, அல்லது பின்பற்ற கூடாதுங்கிறானா? குர்ஆனை எடுத்து பாருங்க. அதுல முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாம் என்கிற பேர்ல, அல்லாஹ்வுடைய வஹி என்ற பேர்ல, மார்க்கம் என்ற பேர்ல யார் எந்த கருத்தை சொன்னாலும் நீங்க முதல்ல ஆயத்தை ஆதாரமா கேளுங்க, ஹதீஸை ஆதாரமா கேளுங்க, வஹி ஆதாரமா கேளுங்க. என்னைக்கெல்லாம் வஹி நீங்கள் ஆதாரமா கேட்டு விட்டீர்களோ அத்தனை பேரும் தலைதறிக்க ஓடிடுவாங்க. அவங்கள்ட்ட நேர்மை இருக்காது, சத்தியத்தை சொல்லுகின்ற துணிவு அவங்கள்ட்ட இருக்காது. அப்ப எங்களை பொறுத்தவரையிலையும் நாங்க சத்தியத்தை சொல்கிறோம் என்ற என்ன இருக்குது, குர்ஆன்ல இருக்குது, இல்லைன்னா விட்டுருங்க என்ற அடிப்படையில் தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால சத்தியம் என்றால் என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்ட்ட இருந்து வந்தால்தான் அது சத்தியம். அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடத்தில் இருந்து வருகிறது என்றால் அது நபி தோழர்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மகானா இருந்தாலும் சரி, மார்க்கத்தை கரைத்து குடித்த மிகப்பெரிய பண்டிதர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருடைய கருத்து மார்க்க கருத்து அல்ல. தௌஹீத் ஜமாத்துடைய கருத்தும் மார்க்க கருத்து என்று நீங்க எடுக்காதீங்க. தௌஹீத் ஜமாத்து சொல்லக்கூடிய வஹி என்று இருந்தால் அதை மட்டும் மார்க்க கருத்துன்னு சொல்லுங்க. நாங்க ஒரு காலத்திலையும் தௌஹீத் ஜமாத்தை ஃபாலோ பண்ணு, தௌஹீத் ஜமாத்தை பின்பற்று, தௌஹீத் ஜமாத்துடைய கருத்தை நீ ஏத்துக்க சொல்லவே மாட்டோம். தேவையும் இல்லை. அதுக்கு தௌஹீத் ஜமாத்தை ஆரம்பிக்கவும் இல்லை. வஹியை பின்பற்று, குர்ஆனை பின்பற்று, இறை செய்தியை பின்பற்று. இதைத்தான் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்றோம். அதனால எங்களுடைய பேச்சுக்களாக இருந்தாலும், பெரிய பெரிய அறிஞர்களுடைய பேச்சுக்களாக இருந்தாலும், சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இறைவன் சொல்லி தருகின்ற அற்புதமான ஒரு இலக்கணம் வந்து குர்ஆன் வஹியில இருக்குதா, இதை பார்த்துக்கிடுங்க. அடுத்து இந்த சத்தியத்தை சொல்லும் போது ஏகப்பட்ட தியாகங்களை செய்யணும். தியாகம் செய்யாம இந்த சத்திய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. கடந்த காலத்தில் எவ்வளவு அடி வாங்கணும், எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு கேசுகள் எல்லாத்தையும் சந்திச்சோம். எதுக்கு? தர்கா வழிபாடு கூடாது, மதுஹப் கூடாது, குர்ஆனை பின்பற்றுங்க, ஹதீஸை பின்பற்றுங்க இப்படின்னு சொன்னதற்கு தான் அவ்வளவு அடி. இறைவனுடைய அருளால் அந்த அடி, உத, கேசு, வழக்கு எல்லாத்தையும் தாங்கி அந்த தியாகத்தின் அடிப்படையில் நம்ம பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இறைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த கொள்கைக்கு தந்திருக்கிறான், ஜமாத்துக்கு தந்திருக்கிறான் என்பதை விட இந்த சித்தாந்தத்துக்கு தந்திருக்கிறான். அதனால எது சத்தியம் என்று வருகின்ற பொழுது, அதை பேசுகின்ற பொழுது எதிர்ப்புகள் வரும்.
நபி தோழர்கள், நபிமார்கள் அவர்கள் படாத கஷ்டத்தையா நாம பற்ற போறோம்? எல்லா இடத்திலையும் எடுத்து போறோம். குடும்பத்துல வரும், ஜமாத்துல வரும், பொதுமக்கள்கிட்ட இருந்து வரும். கண்ணாபின்னான்னு திட்டுவான், ஏசுவான், நம்மளை கண்டால் கடுமையாக வெறுப்பான், எல்லாம் இருக்கும். ஆனால் இறைவனுக்காக வேண்டி அதை பொறுமையோடு ஏற்றுவோம். அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வதவாசோ பில் ஹக் வதவாசோ பிஸ் சப்ர். நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள், மாறி மாறி திரும்ப திரும்ப இந்த சத்திய கருத்து இறைவன்கிட்ட இருந்து வருகின்ற வகை செய்தியை மக்கள்கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு துன்பங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் வரும். வதவாசோ பிஸ் சப்ர். பொறுமையை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உபதேசத்தை கொண்டுகிறீங்க. எனக்கு சங்கடம் வருதா, நீங்க எனக்கு உபதேசம் பண்ணணும். ஆமாங்க, சத்தியத்தை சொன்னா அடிப்பான், சத்தியத்தை சொன்னா குடும்பத்துல பிரச்சனை தான், சத்தியத்தை சொன்னால் எல்லா கஷ்டம் தான் வரும் அப்படின்னு அதை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று எனக்கு நீங்க ஆறுதல். உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனையா நான் ஆறுதல் சொல்லணும் இப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்ற. எங்க எல்லாம் சத்தியத்தை சொல்கிறீர்களோ அங்க எல்லாம் சோதனைகள் தான், அங்க எல்லாம் கஷ்டம் தான். சத்தியத்தை நீங்க சொல்லும் பொழுது எந்த இடத்திலையும் பட்டு கம்பளங்களை விரிச்சு உங்களை வரவேற்கவும் மாட்டாங்க. எப்படி எப்படி எல்லாம் திட்டணுமோ அப்படிதான் திட்டுவாங்க. உங்க மேல பொய் வழக்கு போட்டோமா பொய் வழக்கு போடுவாங்க. அது சத்தியத்தை நீங்க சொல்லக்கூடிய எல்லா காலத்திலும் உள்ளதுதான், இப்பவும் உள்ளதுதான். தீவிரவாதி நம்மள சொல்லலையா? முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதி சொல்லிட்டு போயிருவான். ஏன்? நம்ம பேசுறது சத்தியம். அதனால அந்த கருத்தை எதிர்கொள்ள முடியல அப்படின்னு பொய் பிரச்சாரம் தான். நம்ம பேசுகின்ற இந்த செய்தி அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதின் காரணத்தினால அதற்கு அறிவு ரீதியாக, தர்க்க ரீதியாக, வகி ரீதியாக பதில் சொல்ல முடியல அப்படின்னு வேற வார்த்தைகள், பொய்களை சொல்லுவாங்க, பித்தலாட்டங்களை சொல்லுவாங்க, பல்வேறு பொய் வழக்குகளை போடுவதற்காக காவல்துறையை அணுகுவாங்க. எல்லாம் நடக்கும். ஆனால் பொறுமையை மேற்கொள்ளணும். இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு சோதனை, அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். சத்தியவாதிகளுக்கு இந்த உலகம் என்பது சொர்க்கம் அல்ல, சோதனை கூடம். இங்க பல்வேறு கஷ்டங்களை நாம் அனுபவித்தோம் என்றால், சத்தியத்திற்காக வேண்டி அது எல்லாம் தாங்கிக் கொள்கிறோம் என்றால், மறுமையில மகத்தான அந்த சொர்க்கம் இருக்கிறது. எத்தனை சகோதர சகோதரிகள் நீங்க பிரச்சார பணிகள்ல இன்னைக்கு ஈடுபடுறீங்க. பணி என்றும் பாராமல் எவ்வளவோ கஷ்டம். இந்த இப்ராஹிம் நபியுடைய செயல் திட்டத்தை கையில் எடுத்தோம். எத்தனை தாய்மார்கள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை நிர்வாகிகள், எத்தனை தொண்டர்கள் வீடு வீடாக போய், தெரு தெருவாக போய், ஒரு குடும்பம் கூட விடாமல் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னமே. அதனால் இறைவன் மறுமையில நம்மளுக்கு நன்மையை, மகத்தான ஒரு கூலியை இறைவன் தந்தே தீருவான். அதுக்காக பாடுபடுவோம். மறுமைக்கு தானே, வேற என்ன இருக்குது? இந்த உலகம் என்னைக்கு இருந்தாலும் அழிஞ்சுதான் போகும். உலகம் அழியுதோ இல்லையோ நாம இறந்து போயிருவோம். அதுதான் யதார்த்தம். அப்ப நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி எல்லா விதமான தியாகங்களை நாம செய்வோம். சத்தியத்திலேயே நிற்போம், சத்தியத்திலேயே வாழுவோம், சத்திய கொள்கையிலேயே மரணிப்போம். வல்லல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக. வாஹிதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.